ஓம் சிவாய நம. குருவே சரணம், குருவின் திருவடியே சரணம் சரணம் சரணம். வணக்கம். இந்த ஜோதிடத்தில் நம்ம இது பாடமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எல்லாம் மாணவர்களேருந்து வாடிக்கையாளரும் கேட்டுக்கொண்டதுனால இப்போ தாரைகள், இப்போது நம்ம 9 தாரைகள் நம்ம சொல்வோம். 27 நட்சத்திரங்கள் உள்ளது. இந்த 27 நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தாரை அப்படின்னா, தாரை என்பது என்னென்னா நம்மளுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நட்சத்திரங்கள் நம்மளுக்கு என்னென்ன நன்மை செய்யும், நம்ம நட்சத்திரத்துக்கு என்னென்ன நன்மை செய்யும், எந்த நட்சத்திரம் கடைப்பிடிக்கலாம், அதோடைய தெய்வத்தையும் உணவையும் நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே 9 கிரகங்களை பற்றி பார்த்தோம். இந்த 9 கிரகங்கள், அதாவது இது விம்சோத்திரின்னு சொல்லுவாங்க. இந்த விம்சோத்திரி தசையில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே விம்சோத்திரி தசையாக வரும். இதில் சூரியன் ஃபஸ்ட்டு வரமாட்டார், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? அப்போ இதுதான் அதோட ஃபார்முலா. அப்போது இது தசா காலங்கள். அதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா இதுதான் ஃபஸ்ட்டு அஸ்வினி மகம் மூலன்றது தான் இந்த பேசிக்கில் ஃபஸ்ட்டாக வருது. சரிங்களா? அப்போது அஸ்வினி மகம் மூலம், அப்புறம் 2வது பரணி பூரம் பூராடம், 3வது கார்த்திகை உத்திரம் உத்திராடம், 4 ரோகிணி அஸ்தம் திருவோணம், அப்புறம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம், இப்படியே ஒவ்வொன்றா நம்மளுக்கு வந்துருக்கோம். இப்போது அஸ்வினி மகம் மூலம் பிறந்தவங்களுக்கு நம்ம இந்த தாரை சொன்னாலும் 9 தாரை, 9 தாரைக்கு வந்திருக்கோம். ஒரே நிமிஷம்.